நீங்க பாவிக்கிற ஈமோல வந்து கால் கதைக்கும்போது யாருமே ஸ்கிரீன்ஷாட் அடிக்கலாது. நீங்க அனுப்புற மெசேஜை டவுன்லோட் பண்ணலாது. யாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணலாது. இப்படி எதுவுமே செய்யலாம ஜஸ்ட் கோல மட்டும் கதைக்கலாம். இதுக்கு ஒரு செட்டிங் இருக்கு ஈமோல. முக்கியமா பொம்பளை பிள்ளைங்க. நீங்க சில பேரை நம்பி நம்பாம கதைப்பீங்க. சில டைம்ல நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்றோம் நீங்க. ஸோ இந்த வீடியோ போயிட்டு உள்ள முழுமையா பாருங்க. யோசனமா இருந்தா முதல்ல உங்களோட ஃபோனில் செய்தமைச்சுக்கோங்க. அப்புறமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்கள் மொபைலில் உங்கள் இமெயில் அப்ளிகேஷனுக்குள்ள போங்க. சில பேர் வந்து ஐஎம்ஓன்னு சொல்லுவீங்க. இதில் போயிட்டு நீங்கள் மேலே உங்களோட அந்த ப்ரொஃபைல் பிக்சர் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு செட்டிங் ஆப்ஷன் வரும். இதில் செட்டிங் அண்ட் ப்ரைவசியை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே கால் அண்ட் கால் ப்ரைவசின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் ப்ரைவசி செட் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் இந்த ப்ளூ கலரில் வந்து எனேபிள் பண்ண சொல்லி ஒரு பட்டன் வரும். ஸோ அப்படி நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது உங்களோட கண்டெக்டில் யாரோட நீங்கள் ப்ரைவசியில் கதைக்க போய் கேட்கும். எனக்கு நார்மலாக இமெயிலில் யாருமே இல்லை, அதெல்லாம் அது காட்டுது இல்லை. ஸோ உங்களுக்கு இருக்கிறவங்கள யாரோட கேட்கணும் அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சரி பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சரி, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா நீங்கள் அவங்களோட பேசுகிற மெசேஜோ சரி, வீடியோ கால்ஸோ சரி, இல்லாட்டி வாய்ஸ் ரெக்கார்டிங்கோ சரி, என்ன நீங்கள் அனுப்பினாலும் இதில் வந்து அந்த ஆப்ஷன் டைம் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் அனுப்புகிற மெசேஜை வந்து நீங்கள் நினைச்ச நேரத்தில் டிலீட் பண்ணலாம். நீங்கள் அனுப்புகிற மெசேஜுக்கு டைமிங் செட் பண்ணலாம், எப்போ டிலீட் பண்ணணும்னு சொல்லி. நீங்கள் அனுப்புகிற மெசேஜ், பிக்சர்ஸ், வாய்ஸ் ரெக்கார்டிங் எதுவுமே அவங்க டவுன்லோட் பண்ணவும் இல்லாது, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கவும் இல்லாது, அதோட யாருக்குமே அனுப்பவும் முடியாது. இப்படி நிறைய ஆப்ஷனை கொண்டது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம். பிரயோசனமாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேலே கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க.